இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்லீவு தனியாக வெட்டாமல் அப்படியே கண்டினியூஸாக வெட்டுறது எப்படின்றத சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலு இந்த மாதிரி ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. இதை முக்கோணமாக மடிங்க. இப்படி மடிச்சுக்கோங்க. இதை மடிச்சிட்ட பிறகு இதை கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், சென்ட்ரு இதுக்கு நேராக அந்த முக்கோணத்துக்கு நேராக சென்ட்ரு வர மாதிரி மார்க் பண்ணிக்காங்க. சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சென்ட்ருக்கு நேராக இதை இங்கே மடிங்க. அதே மாதிரி இதை இந்த சைடு மடிங்க. மடிச்சிட்ட பிறகு இதை பாருங்கள், இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பு இங்கே மேலே வருது, இங்கே சின்ன ரவுண்ட் ஷேப்பு பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை இந்த ரவுண்டை கட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு இதில் நீங்கள் இதை கீழே ப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது ப்ராக் மாதிரி வரும். இதை நீங்கள் இது இப்படி ப்ராக்காகவும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு நீங்கள் மேலே உங்களுக்கு டாப் வேணுன்னா டாப் வெட்டி டாப் தனியாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதிலே நம்ம டாப்பும் பண்ணலான்றத சொல்கிறேன். பாருங்கள், இதில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பாட்டம் பண்ணி இந்த மாதிரி டாப்பும் பண்ணி இதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த பாட்டமாகவே நம்ம டாப்பாக பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்ட பிறகு இதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு இப்படி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி பண்ணிட்டாங்க. பண்ணிட்ட பிறகு இதை பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி ஒரு ஷேப்பும் இங்கேருந்து இப்படி ஒரு ஷேப். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப் போட்டுக்கோங்க. இப்படி ஒன்று இப்படி ஒன்று வி ஷேப்பில் வரும். இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் வந்துடும். பாருங்கள், மேலே டாப் பார்த்திங்களா? இதுக்கு நம்ம கையெல்லாம் நம்ம தனியாக தைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை அப்படியே நம்ம கழுத்து பீஸ் மட்டும் வச்சா போதும். சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம், நம்ம போட்டுக்கலாம். இது நைட் ட்ரெஸ் மாதிரி போடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பு லெக்கின் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதுக்கு ஃப்ராக்கு யூஸ் பண்ணலாம். பாவாடை சட்டைக்கு போடலாம். நமக்கு எதுக்கு வேணுமோ அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.